புற உலகை நம்பி ஏமாறுவதை விட அகில உலகத்தை ஆளும் உன் அகத்தே உயிரா இருக்கும் சிவத்திடம் கேள், அனைத்தும் கிட்டும். இதுவே இறைவன் விதித்த. அப்ப இத்தனை நாளா நீ உடம்புக்கு என்ன பண்ணலாம் சுத்தி இருந்த. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த உடம்பை வச்சு நான் இந்த வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். பீதியில் வாழ்பவன் வியாதியை காட்டிலும் மோசமான மனநிலை. ஒரு குடும்பம்ன்றது என்னால முடியல நான் நினைக்கும் போதெல்லாம் உன்னால முடியும்டா கண்ணா, பயப்படாதடா, நான் இருக்கேன்னா உனக்கு. உலகே நிலை குலைந்து நிற்கும் போதும் உன் மனநிலை பலம் தரும் இல்லம் உன்னோட அமைந்தால் நீயே சொர்க்கத்தில் வாழும் விதி பெற்றவன். குருஜி, we are getting into art of parenting. இப்படிதான் குழந்தைய வளர்க்கணும். There is no such thing called nonsense nice parenting. It is only wise parenting. Entire world youngsters spoil பண்றீங்க. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸே சரியில்லை சார். சார் யாருக்கு பிறந்தாங்க? என் தோப்புல 10 மரத்துல ஒரு மரத்துல மாங்காய் சரி வரலனா பிரச்சனை மாங்காலையா மாங்காய் மரத்துலயா? 10 பேரை சாப்பிட்டவன் டெரரிஸ்ட் கிடையாது, அவன் தான் செத்துட்டானே. உயிரோடு இருக்க ஒரு 10 பேரை இன்னும் டெரரைஸ் பண்ணாதான் அவன் டெரரிஸ்ட். வருத்தப்படுற நீ ஸ்ட்ரென்த் தர தேவையில்ல கண்ணு, ஆனா ப்ளீஸ் வீக் ஆகிட்டாதரா. சார் நீங்க எங்க போகணும்னு முடிவு பண்ணலனா நீங்க எங்கேயுமே போக முடியாது. சரி இப்ப ஏதோ செய்யறேன் சார், டெய்லி 2 கட்டிங் அடிக்கிறேன், கதையில் அந்த ஒரே பொண்ணுக்கே மெசேஜ் அனுப்பிச்சுருக்கேன் சார், இதெல்லாம் தொடர்ந்து 1 மாசம் செஞ்சா நீங்க என்ன ஆவீங்க? நாசமா போவீங்கன்னு மனசு சொல்லும். இன்னொருத்தனை நல்லா வச்சுக்கிற நீ உன்னை இன்னைக்கு நல்லா வச்சுப்ப. உலகத்திலேயே இங்க வந்தா மட்டும்தான் புருஷனும் பொண்டாட்டியும் உள்ள வந்து திரும்பியும் புருஷனும் பொண்டாட்டியாவே போக முடியும். ஆனால் இங்க வந்துரு. நான் இங்க யார் பேரையும் சொல்லல, ஆனா உனக்கா தெரியும். ஏன்னா குடும்பத்தை விட்டு வெளியே வர்றது ஆன்மீகம் சொல்ற எவனுக்கும் என்கிட்ட இடம் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. அப்படி ஒரு ஆன்மீகம் தேவையே கிடையாது. உண்மையான இறைவன் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை நசுக்கி துன்புறுத்தி நல்லது செய்ய மாட்டான். அவனே செய்ய மாட்டானா? அவன் கொடுத்த உடம்ப சிதைச்சுக்க உனக்கு எவன் மன்னிப்பு கொடுத்தான்? என் பையனுக்கு நான் போய் அப்படியே உருளை வச்ச பெரல வச்ச 1 மாசம் சாப்பிடல, வேணா இப்படி வேண்டிக்கோ. என் பையனுக்கு 6 பேக் வர வச்சேன், என் பையனுக்கு மியூசிக் கத்து கொடுத்தேன், என் பொண்ணுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தேன். அவன் கொடுத்ததை அழகு வச்சு பாரு, அவன் உன்னை அழகா வச்சு காப்பாத்துவான். நான் செஞ்சு தர சத்தியம். உயிர் பிரியும் தருணத்தில் உயிரினை காக்கும் உணவினை கண்ட உயிர் போன்று ஞானத்தில் கவனம் கொண்டோருக்கு உயிர் உள்ளவரை யோகமே மாறாத நிலை. அப்பா சாவர நேரம் பாஸ் ஆயிடுச்சு, பயந்துட்டேன் சார். சாவும் போது அதை சாப்பிட்டா பொழைச்சுப்பேன்னு தெரிஞ்சிருச்சு. அதை நீ எப்படி பாப்பா அதை ரீச் பண்றதுக்கு திங்க் பண்றா கண்ணு. உயிர் பிரியும் தருணத்தில் உயிரினை காக்கும் உணவினை கண்ட உயிர் போன்று ஞானத்தில் கவனம் கொண்டோருக்கு உயிர் உள்ளவரே யோகமே என்று மாறாத நிலை. இன்னைக்கு எங்கள் ஊரில் பெரிய எல்லாம் பண்ணும் போதெல்லாம் அந்த மாடு பால் கறக்க அந்த பாட்டி சொல்லும், ஏய் பெரிய ரவுடியாக தான் வந்து பால் கறந்து காட்டுறான், மடியில் கை வச்சு வாடா, மடியில் கை விடுறான், அக்கில் ஏட்டி விடும், தாடை கீஞ்சிடும், அதில் அவ்வளோ கொஞ்சம் பால் ஊற்றிட்டா ஐயோ வெண்ணெய் போச்சே போச்சேன்னு. என்ன போச்சேன்னு? வெண்ணெய் போச்சேன்னு. எனக்கு அது புரியவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் நான், பாட்டி என்ன பாட்டி பால் ஊற்றும் போதெல்லாம் வெண்ணெய் போச்சேன்ற. எனக்கு டைமை பற்றி பேசணும்னு ஆசை, ஆனால் டைம் இல்லை. இனி டாபிக் அது இல்லை. காலன் படைப்பில் காலமே சிறந்த செல்வம் என்று உணர்ந்தோருக்கு உயிர் உள்ளவரை சிவமும் செல்வமும் நீங்காமல் இருக்கும். உன் காலம் எங்க வேஸ்ட் ஆகும்? நீ எப்பெல்லாம் போக்கஸ்டா இல்லையோ அப்பெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணது டைம் இல்லை, லைஃப். அந்த பாட்டி கேட்ப, என்ன பாட்டி ஆகும்னா, தம்பி உனக்கு புரியாதுப்பா, வெண்ணெய் போச்சுன்னு உனக்கு புரியாது. வெண்ணெய் எதுல இருந்து வரும் சொல்லுங்க? தயிர்ல இருந்து. இந்த பாட்டியோட ஞானத்தை பாருங்க. வெண்ணெய் எதுல இருந்து வரும்? தயிர்ல இருந்து. தயிர் எதுல இருந்து வரும்? பால்ல பொறக்குத்துனா. அது என்ன ஃபோர்ஸி பண்ணுது பாத்தீங்களா? அவ கீழே ஊத்துற பால் அது பாலாவே பார்க்கல, அதுல இருந்து வர தயிர் போச்சு, தயிர்ல இருந்து வர வெண்ணெய் போச்சு. நானும் அப்படிதான் பார்க்கிறேன். உனக்கு வீணாவது டைம் இல்லை உன் லைஃப். எவனி நம்பாத. லவ் எவ்ரி ஒன், ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், ட்ரஸ்ட் ஒன்லி காட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, நான் உன்னை யாரையும் நம்பி ஏமாற சொல்லல. புற உலகை நம்பி ஏமாறுவதை விட அகில உலகத்தை ஆளும் உன் அகத்தே உயிரா இருக்கும் சிவத்திடம் கேள், அனைத்தும் கிட்டும். இதுவே இறைவன் விதித்த. ஏன் அவங்க சட்டம்னு போட்டான்? ஓ மை காட், அப்ப நான் கடவுளை நம்ப கூடாது, ஒபே பண்ணணும். ஆஹா, திட்டங்கள் மனிதன் செய்தது, இறை சட்டங்கள் மனிதனால் மாறுவதற்கு இயலாதது. ஏனெனில் படைத்த என்னாலும் மாற்றத்திற்கு வாய்ப்பில்லாமல் படைத்தேன், அதனால் அதன் பெயர் மர்மம் அல்ல தர்மம்ன்றா முருகன். செஞ்சது நான் தான், எனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க மாட்டேன். அதே நான் படைச்சிருந்தா, from tomorrow rules change, okay? Change the uniform of the watchman. I don't like blue color anymore, I like white color. கடவுள் மாத்திட்டாரா? மல்லிப்பூ பிடிக்கவே இல்லைப்பா, குட்டியாகுது, வெள்ளையாகுது, பச்சையா மாத்தி விடுப்பா சொன்னார் அவரு.
இறைவனால முடியாதது ஒண்ணுமே இல்லை இல்லைன்ற அவனே சொல்றான். இல்ல என்னால முடியாதது ஒண்ணு இருக்கு. தர்மத்துக்கு அகைன்ஸ்டா நான் போக மாட்டேன். தர்மம் ரக்ஷிதி ரக்ஷிதா. அப்ப இத்தனை நாளா நீ உடம்புக்கு என்ன பண்ணலாம் உடம்புக்கு என்ன பண்ணலாம் சுத்தி இருந்த. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த உடம்பை வச்சு நான் இந்த வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். உடம்புக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். இறைவனால உனக்கு நல்லதே பண்ண முடியாது. வேதம் சொன்ன வார்த்தையை பாரு. சிம்ம குட்டிகள் தன் கரும்புள்ளிகள் மறைந்து பார்வை உதித்த நேரத்தில் தன் தாய் பெற்ற இன்பம் தன்னை பத்தின அறிவோடு மனிதன் வாழும் போதெல்லாம் இறைவன் பெற்றான். இது அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே குருடா பிறக்கிற ஒரே மிருகம் சிங்கம் தான். இது தெரியும். சிங்கம் மாதிரி வாழணும். எப்படி குருடா பிறக்கணுமா? அப்படியே பதுங்கிடும் அந்த தாய் சிங்கம். மற்றது மாதிரி அப்படியே சிங்கம் சிங்கிளா வரும்னா சிங்கம் கும்பலா தான் வேட்டைக்கு போகும். சிங்கிளா வரும். ஒன்னு ஒத்தையா பிறக்கும், இரட்டையா பிறக்கும். இதை எப்படி கனெக்ட் வித் மீ சார்? நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்னதை விட்டுணும். யார் சொன்னான்னு போயிடணும். அப்ப இந்த ஞானத்தோட வாழ்ந்தா முடிஞ்சிருமா? அப்ப எனக்கு அது லைஃபா மாறணும்னா இப்போ அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் பாரு. அங்க எல்லோ டிஷர்ட் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காங்களே, இல்லையா? ஆஃப் அண்ட் டிஷர்ட் அலோட் கிடையாது. நீங்க எப்படி செஷன் உள்ள விட்டாங்க? சரி, நீங்க கிளம்பிடுங்க. தப்பு இல்லை, தப்பா எடுத்துட்டு போறீங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, மேல 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 வாங்க. பதட்டப்படாதீங்க, உங்களை பாராட்ட தான் கூப்பிடுறேன். மேல வாங்க. இப்போ நான் உங்களை உண்மை கேட்குறேன். நான் இப்போ கடவுள போகும்போது எனக்கு ஒரு சில பயம் இருக்கு. இப்போ இவர் நான் எல்லோ டிஷர்ட் போட்டாரு இங்கேருந்து கிளம்ப சொன்னேன். எல்லாரும் அமைதியாக இருக்குங்க. அவரும் கிளம்பிட்டு இருக்கலாம். வாக்கண்ணா, வாக்கண்ணா. உங்கள் பேர் எனக்கு தெரியாது. கேன் ஐ நோ யுவர் நேம்? அரவிந்த், வாங்க. Very honored. Please get the mic. I'm just doing it for the sake of explanation. கொஞ்சம் மைக் வாங்க. நீங்க எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நல்லா கவனிங்க. அகம் பிரம்மாஸ்மி. இப்போ தம்பி, நான் உங்களை வெளியே போக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. எனக்காக நீங்களும் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் கவனிக்கலான்னு வந்த உங்களை இந்த டிஷர்ட் எனக்கு பிடிக்கல, அதனால என் டீச்சிங் கிடையாதுன்னு வெளியே அமிச்சா தப்பா கரெக்டா? உனக்கு தோன்ற சொல்லுங்க. சரி இல்லைன்னு தான் தோணுதுங்க சார். தோன்றத சொல்லு. சரியில்லைன்னு தான். சரியில்லைதான் நான் சொல்றேன். நான் அவ்வளோ பெரிய புடிங்கே கிடையாது. என் டீச்சிங் இங்க எனக்காக என் டீச்சிங்க்கு வந்த இந்த இடத்துக்கு நீ தேடி வந்த இந்த பிஹெச்டி காலேஜ்ல எனக்கு அந்த டிஷர்ட் பிடிக்கலன்னு வெளியும் போன்னு சொல்ல எனக்கு உரிமை இருந்திருக்கலாம். ஆனா நீ இந்த நான் நினைச்ச மாதிரி நீ இல்லைன்றதுக்காக என் டீச்சிங் உனக்கு இல்லைன்னு சொல்ற அசிங்கம் நான் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது தப்பு தான். குருஜி, இது எங்க கனெக்ட் பண்றீங்க? இறைவன் படைப்புல நீ மீன ராசியா இருக்க, சிம்ம ராசியா இருக்க, 8ஆம் தேதியில பிறந்த, 9ஆம் தேதியில பிறந்த, இதனால இறைவன் அனுகிரகம் உனக்கு முழுமையா இல்லைன்னு எவன் சொன்னாலும் இப்ப நான் செஞ்சது தப்புனா அவனுக்கு செய்யறதும் தப்பு தான். நீ எவனா இருந்தாலும் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் you have the rights to take the blessing of God. You have the right to take the blessing of God. இது உணராம உனக்காக இருக்கான்னு தோணாது. உனக்காக என் கூட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு நீ உணராம உன் லைஃப்ல மாற்றம் வராது. மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை வராம நீ மாறவே மாட்ட. ஆனா அது வந்துச்சுன்னா மாறுவோம். இந்த குழந்தை நீங்க டீச்சிங் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஆசையா உட்காந்தாலும் வெளியே போன்னு சொன்னது தப்புனா, வாழணும்னு ஆசை இருக்க ஒரு மனுஷனுக்கும் நீ இந்த ராசியில பிறந்ததால, இந்த நட்சத்திரத்துல பிறந்ததால உனக்கு நல்ல நேரம் இல்ல, இறைவனை காப்பாற்ற மாட்டான்னு சொல்ற எவனுக்கும் உரிமை கிடையாது. That ends the story. Are you all with me? Are you all with me? அதனாலதான் அவனுக்கு பேரு தியாகராஜான்னு பேரு. தேங்க்ஸ் அரவிந்த், தேங்க்யூ சோ மச். உன் மூலம் இறைவன் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். என் கண்ணுக்கு நீ தென்பட்டிருக்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏதோ எழுதிருக்கு பாருங்க, கிட்ட வாங்க, நான் பார்க்க கூட இல்லை. கமான். எனக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா இந்த ஜனங்க செட்டிங் நினைச்சிருங்க. ஏன்னா இதுங்க இப்படியே பழகி போன ஒரு கூட்டம். இதுக்குலாம் இறை அன்பு புரியாது. என்னக்கா நான் எழுதியிருக்கேன்? வாயா. யூ லிவ், யூ லேர்ன், யூ மூவ் ஆன், நாட் குவிட். ஒரு ஆத்மயோகா ஃபார்முலா இவ்வளவு அழகா டிஷர்ட்டா போட்டு இறைவன் நாங்கள் உட்கார வச்சிருக்கான். எனக்கு யாரும் என் கண்ணுக்கு தென்படல. நான் சொல்றது புரியுதுங்களா? மாறுவோம். இது இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்க பாரு. யூ லிவ், யூ லேர்ன், யூ மூவ் ஆன், பட் நாட் குவிட். இனி இந்த டிஷர்ட் நீ போடணும் உனக்கு தெரியுமா? நீ என்ன எழுதிருக்கா அது எனக்கு தெரியுமா? ஏன்னா இதே நான் கண்ணாடி போட்டு தான் படிக்கிறேன். இங்க பாரு, இந்த சிரிப்பு இருக்கணும், ஆனா ஆணவம் வரக்கூடாது.
உண்மையான இறைவன் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை நசுக்கி துன்புறுத்தி நல்லது செய்ய மாட்டான். அவனே செய்ய மாட்டானா? அவன் கொடுத்த உடம்ப சிதைச்சுக்க உனக்கு எவன் மன்னிப்பு கொடுத்தான்? என் பையனுக்கு நான் போய் அப்படியே உருளை வச்ச பெறல வச்ச 1 மாசம் சாப்பிடல, வேணா இப்படி வேண்டிக்கோ. என் பையனுக்கு 6 பேக் வர வச்சேன், என் பையனுக்கு மியூசிக் கத்து கொடுத்தேன், என் பொண்ணுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தேன். அவன் கொடுத்ததை அழகு வச்சு பாரு, அவன் உன்னை அழகா வச்சு காப்பாத்துவான். நான் செஞ்சு தர சத்தியம். Give me a big hand. Give me a big hand. இப்ப சிங்கத்துக்கு வர குருஜி, அது என்னது என்ன சொன்னாங்க? கரும்புள்ளிகள் மறைந்து. முதல் 3 வாரத்துக்கு சிங்கத்துக்கு கண்ணே தெரியாது. அந்த தாய் போய் ஓரமா உள்ள உட்காந்துரும். ஏன்னா வெளியே போன வேட்டையாட்டும். 11 டேஸ்க்கு ஓப்பனே பண்ணாரு. அப்போ ஒரு 2 வீக் கழிச்சு கண்ணு திறக்கும், அப்படியே மங்களா இருக்கும். அப்புறம் அந்த 3 வீக்ஸ் கழிச்சு தான் கொஞ்சம் அப்படியே பிளரா இருக்கும். அந்த பார்வை வர வர எல்லா சிங்கமும் நீங்க நினைக்கிற மாதிரி சிங்கமா பிறக்காது, கரும்புள்ளியோட தான் பிறக்கும். எப்படி பிறக்கும்? கரும்புள்ளியோட பிறக்கும். ஏன்னா ஏது பிடர்கிட்ட மாட்டினா சிங்கக்குட்டின்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடவுள் அப்படி தான் படைச்சு. 4 வாரம் கழிச்சு தான் அந்த தாய் சிங்கம் என்ன பண்ணும்? ஸ்லோவா வெளியே வரும் சிங்கத்தோடு. அது வரைக்கும் ஏன் சார் வெளியே வரல? பயம். பெற்றது சிங்கமா இருந்தாலும் என்னது, ஏதாவது தூக்கிடுமோன்னு பயம். அந்த வெளியே வந்தவொடனே அது முதல் கறியை எடுத்துன்னு வாயில கவி வந்து குலைச்சி கொடுக்கும். அது கறியை தூரமா போட்டுரும். தூரமா போட்டா இந்த குட்டி ஓடி போய் அது கடிச்சதுன்னா இதுக்கு கரும்புள்ளிகள் மறைஞ்சி பார்வை உதிச்சிச்சுன்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த தாய்க்கு வர சந்தோஷம் தான் நீ ஞானத்தோட வாழும் போது இறைவனுக்கு வர சந்தோஷம். ஆனா என்ன, சிங்கமா பிறந்த எல்லா சிங்க குட்டிக்கும் 3வது வாரத்துல கரும்புள்ளி போயிடும், கண் பார்வை உதித்துரும். ஆனால் உனக்கு ஞானம் வந்தாதான்டா கண்ணு, ஞானம் வந்தாதான். இப்ப இந்த கூட்டத்தை பாரு, எவ்வளவு வலியா. அறிவே இல்லாத பறவை ஆனந்தமா பறக்குது, நாய் பண்ணி குதிரை கூட்டமா சுத்துது. ஆனா மனுஷன் அப்படி சோகமா சுத்தின்னு இருப்பான். ஒண்ணு உடம்புல பிரச்சனை இருக்கும், இல்ல மனசுல பிரச்சனை இருக்கும். இப்ப நான் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, கடவுளும் பிரச்சனையை தீர்க்க மாட்டான். அவன் சிச்சுவேஷனை சால்வ் பண்ணி கொடுத்தா திரும்பி நீ அதே பிரச்சனை மாட்டிப்ப. நீ இறைவன் இருக்கான்னு நம்பின உடனே அவன் சிச்சுவேஷனை மாத்த மாட்டான், உன்னை மாத்துவான். எங்க கஷ்டம் ஃபீல் பண்ணியோ அங்கே நீ சாதிச்சு காட்டுவ. அப்ப நான் அதுக்கு 3ஆன லைஃபை பார்க்கணும். ஃபர்ஸ்ட், மனுஷனா பிறந்தாலே எனக்கு சந்தேகன்றது வரும். உடம்புல 4 ஜெயிக்க முடியாது. 1 பெயின், 2வது டிசீஸ், 3வது ஹங்கர், 4வது ஸ்லீப். இத 4ஐயும் ஜெயிச்சு யாராலையும் வாழ முடியாது. ஆனா மனசுல நீ ஒன்னத்தை ஜெயிக்கவே முடியாது. அது பேர் டவுட். டவுட் இஸ் ஈக்குவல் டு சீட் ஆஃப் ஃபியர். டவுட்டுக்கு என்ன பேரு? பயத்தின் விதை. பயத்தின் விதை. இந்த 4த்தை நான் உனக்கு சரி பண்ணிடலாம். என்னமா வலிக்குதாமா, வாமா இந்த மாத்திரை கொஞ்சம் சாப்பிடுமா, சரியா போயிடுமா. எது கை கொஞ்சம் வெஸ்டிங்க, கழுத்து சுலிக்குச்சாமா எடுத்து விடுறமா, இன்னும் தூக்கம் இல்லையாமா கொஞ்சம் சீக்கிரமா படுத்துருமா, பாட்டு ஆஃப் பண்ணு. பசிக்குதாமா நான் சாப்பாடு போடுறேன். ஆனா மனசுல பயம். யார் தீர்த்து வைக்க முடியும்? நான் ஈஸியா சொல்லிடலாம், பயப்படாதீங்க பயப்படாதீங்க. சார் நான் ஏன் சார் முதல்ல பயப்படுறேன்? எனக்கு ஆசைன்னு ஒண்ணு இருக்கு, அது நடக்காதுன்னு தோணுது. 2வது, இப்ப நான் நல்லா இருக்கேன், நாளைக்கு கஷ்டப்பட போறேன்னு இப்ப கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி என் மனசுக்கு தோணுது. 3வது, கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், அது தீராதுன்னு தோணுது. இவ்வளவு தெளிவா இருக்கும்போது நான் ஏன்டா குழப்பிக்கிறேன், நான் ஏன் குழப்பிக்கிறேன்? இது மீறி ஒண்ணு சொல்லு. இப்போ லூசு மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுங்க. குருஜி நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், இன்னும் அதுங்க ப்ளூ டிக்கே வரல. உனக்கு எதுக்கு? உன் மெசேஜை பார்க்காத நாய்க்கு நீ எதுக்கு மெசேஜ் அனுப்புற? மெசஞ்சர் ஆஃப் காட் எல்லாம் சொன்ன மெசேஜ் எல்லாம் நீ படிச்சு கிழிச்சிட்ட. இந்த வாட்ஸ்அப் மெசேஜை படிக்கிறதா உனக்கு கேடு. அதான் தெரியுதுல்ல அந்த சனியம் பார்க்கலன்னு. நீயா விட்டு ஒளிலாம் இல்ல, அங்க மிஸ் ஆனா இங்க போயிருது. ஐயோ எனக்கு சுக்கிரம் வந்து சரியில்லை, இல்லைன்னா நான் அப்படியே பயங்கரமா அப்படியே அடுத்த பில்கேட்ஸ் நான் தான். ஏன் இப்படி கேவலமா வாழ்ற? பீதியில் வாழ்பவன் வியாதியை காட்டிலும் மோசமான மனநிலை. இந்த உலகத்துல உன்னை காட்டிலும் ஒரு டெரரிஸ்ட் எவனுமே கிடையாது. நீ குடும்பமா நடத்துற. ஒரு குடும்பம்ன்றது என்னால முடியலன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் உன்னால முடியும்டா கண்ணா, உன்னால முடியும்டா கண்ணா, பயப்படாதடா நான் இருக்கேன்டா உனக்காக. உலகே நிலை குலைந்து நிற்கும் போதும் உன் மனநிலை பலம் தரும் இல்லம் உன்னோட அமைந்தால் நீயே சொர்க்கத்தில் வாழும் விதி பெற்றவன். நீயே சொர்க்கத்தில் வாழும் விதி பெற்றவன். ராகுக்கு என்ன பூஜை பண்ணும், சுக்கிரனுக்கு என்ன பூஜை பண்ணும், அதெல்லாம் கூட குடும்பம் நடத்துச்சா? காஃபி செஞ்சு கொடுத்ததா? எல்லாம் வெள்ளைக்காரனை பத்தி அழிஞ்சு போறது. குருஜி we are getting into art of parenting. இப்படிதான் குழந்தைய வளர்க்கணும். There is no such thing called nonsense nice parenting.
இட் இஸ் ஒன்லி வைஸ் பேரண்டிங். வாட் இஸ் இட் கால்? குருஜி, ஒரு வைஸ் பேரண்டிங்ல என்ன சொல்லுது? குழந்தைய என்ன கத்து தரணும் சொல்லுதா? கேஷுவலா சொல்லுது. பார் தம்பி, ஒரு நல்ல பேரண்ட் குழந்தைக்கெல்லாம் கத்து தரக்கூடாது. குழந்தை பிறந்த உடனே எப்படி வளர்க்கணும் நீ கத்துக்கணும். யூ ஷுட் லேர்ன், யூ ஷுட் நாட் டீச் த சில்ட்ரன். ஏ, ஒரு வீட்டுல 4 பேர் குழந்தை பிறகுது, 4 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கலாம், ஆனா 4 குழந்தையும் ஒரே குழந்தை கிடையாது. ஏன் உனக்கு பிறந்த 3மே ஒன்னு ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு அவதார், அது ஒரு அவதார். சார் நான் பெத்தது பையன் சார். சார் பெத்தது பையன் தெரியும், வளர்ந்தாதான் தெரியும் நீ யாரை பெற்றிருக்கேன்னு. சாதாரண மேட்ரு கிடையாது. அப்ப வாட் இஸ் கால்ட் வைஸ் பேரண்டிங்? நான் குழந்தைக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். டோன்ட் ட்ரை டு டீச் த சில்ட்ரன், லேர்ன் ஹவு டு ரைஸ் த சில்ட்ரன். பிகாஸ் ஒன்ஸ் யூ லேர்ன் யூ கெட் எம்பவர்மெண்ட். ஒன்ஸ் யூ ஆர் எம்பவர்ட், அங்கதான் நீ ஃபியர் வராம பேலன்ஸ்டா இருப்ப. 4 பேர் குச்சோட வரான், நீ கன்னோட உட்காந்துக்க, பயந்துருவியா? இத்தனையும் கன் இருக்குது அவனுக்கு தெரியல, கிட்ட வரைக்கும் சும்மா கேட்டுப்பேன், என்னப்பா 4 பேர் வந்துருவீங்க என்னன்னு தெரியல, பின்னாடி குத்தினே இருக்கு, டக்குன்னு கன் எடுத்து சொல்லினேன், என்ன பண்ணுவான் அவன்? Why are you not afraid now? Because you are empowered. Entire world youngsters spoil பண்றீங்க. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸே சரியில்லை சார். சார் யாருக்கு பிறந்தாங்க? என் தோப்புல 10 மரத்துல ஒரு மரத்துல மாங்காய் சரி வரலனா பிரச்சனை மாங்காலையா மாங்காய் மரத்துலயா? ஐயோ கலக்குறீங்களே, எல்லாம் அறிவாளி மாதிரி பேசுறீங்களே. உன் புள்ள உன்னை மதிக்கிற மாதிரி உனக்கு வளர்க்க வக்கில்ல, ஆனா அது வளர்ந்த உடனே என் மேல பிரச்சனை இல்லை. பையன் இந்த காலத்து பசங்களே சரியில்லை. ஐயோ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நான் யங்ஸ்டர்ஸை குறை சொல்லாதீங்கன்னு சொல்ல வரல, எடுத்த உடனே அவங்களை லேபிள் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல அந்த குழந்தைய வளர்க்க போறது செவரோ ஒரு கிண்ணமோ கிடையாது, ஃபெசிலிட்டி பயங்கரமா கொடுக்குறீங்க, அட்டென்ஷன் ஜீரோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மருமக மாமியாருக்கு இருக்க சண்டை கண்டிப்பா ஆத்மீக நடுவில் வராது. ஆனா எல்லா மருமகளுக்கும் எப்போ கோவம் வரும்னா, ஒரு மாமியார் எதை கத்து கொடுத்தாலும் கத்துப்பா. இப்படி சமைக்கணுமா, இப்படி கோலம் போடணுமா, இதெல்லாம் கத்துப்பா. ஆனா புள்ளைய எப்படி வளர்க்கணும் உங்க மாமியார் சொன்னா உன்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்? அது வளர்த்த ஒண்ணுதான் நீ கட்டின்னு இருக்க, அதுக்கு அருகதையே கிடையாது. இந்த சிரிப்போட ஞானத்தை கத்துக்கணும். இப்ப நான் கத்து தரது பொய்யா இருந்தா உங்களால பயமுறுத்திடலாம். வர செவ்வாய்க்கிழமை எல்லாரும் ரெடி ஆயிடுங்க, கிரக நிலையே சரி கிடையாது, இந்த பௌர்ணமிக்கு சூரியனும் சந்திரனும் செக்ஸ் வச்சுக்க போறாங்க, அத குரு எட்டி பார்க்க போறாரு 7ஆம் வீட்டுல இருந்து, அதுக்கு ராகு விளக்கு பிடிக்க போறாரு 4ஆம் வீட்டுல இருந்து, அத சந்திரன் கட்டில இருந்து ஊசி போடும். ஒரு டெரரிஸ்ட புடிச்சு உள்ள போடுவியா இல்ல நடுவுல உட்காரச்சு சோறு போடுவியா? நீ எவ்வளவு போலீஸ்கார எப்படி தூக்கலாம் வேலை செய்யறேன் தெய்வம் மாதிரி. ஒரு போலீஸ்காரனை மதிக்க வக்கில் இங்க இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் என்ன பார்த்தா, குருஜி உங்களை எல்லாரும் போலீஸ் சாமியார்ன்றாங்க. டேய், போலீஸ் சாமியார் சொன்னா அசிங்கப்பட்டோம், போலீஸ்கார சாமியார் சொன்னா அசிங்கமே போட மாட்டேன். ஆமா நான் போலீஸ்கார சாமியார் தான். யார் டெரரிஸ்ட்? 10 பேரை சாப்பிட்டு அவன் டெரரிஸ்ட் கிடையாது, அவன் தான் செத்துட்டானே. உயிரோடு இருக்க ஒரு 10 பேரை இன்னும் டெரரைஸ் பண்ணாதான் அவன் டெரரிஸ்ட். யாருக்கெல்லாம் புரியுது? வருத்தப்படுற நீ ஸ்ட்ரென்த் தர தேவையில்ல கண்ணு, ஆனா பிளீஸ் வீக் ஆகிடாதடா, போதும்டா. எவ்வளவு நாள் வாழ்ந்துட போற? எவ்வளவு நாள்? 100 வருஷமா வாழ்ந்துட போற? டெய்லியுமா உன் பிள்ளைய பாத்துட போற? ஏதாவது பெருசா கனவு காண்டியா? அது ஏன் நல்லவங்களா மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கட்டா, கெட்டவன் சந்தோஷமா இருக்கான் நல்லவன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஜெனரலா நல்லா இருக்கவனுக்கே ஒரு பெரிய சாபம் இருக்கும். இன்னொருத்தனை நல்லா வச்சுக்கிற நீ உன்னை இன்னைக்கு நல்லா வச்சுப்ப. அதிர்ச்சியில் ஆள வைத்து ஆளுமை செய்பவன் பின்னால் தன் குலம் இழப்பதற்கு வழி செய்தவன். எப்ப வாழ போறோம்? அப்ப டெரரிஸ்ட் யாரு? 10 பேரை சாவச்சோனா உயிரோடு இருக்க 100 பேரை பயமுறுத்தணும்னா ஒரு அம்மா அப்பாவா தான் பண்ற? யார் உனக்கு தைரியம் கொடுத்தா? என் புள்ள எப்படி வருவான்னு பெத்துக்காத ஒரு முண்டங்கிட்ட போய் கேட்கிற? அவருக்கு புதன் சரியில்லை அதனால மேக்ஸ் வராது. இவர் அப்படியே ராமானுஜம். இவரு கடவுளை உணராதப்போ உனக்கு எதனா நடந்துட்டு போது விடு. சார் நீங்க எங்க போகணும்னு முடிவு பண்ணலன்னா நீங்க எங்கேயுமே போக முடியாது. சரி எனக்கு நோக்கமே இல்லை விட்டுரு. இப்படி கேளுங்க, நான் கரண்டா ஏதோ ஒண்ணு பண்றேன்ல, இதை பண்ணா எங்க போகணும்னு நீயே கேட்டுப்பானே, உன் மனசே உன்னை காரி துப்போம். சரி இப்ப ஏதோ செய்யறேன் சார், டெய்லி 2 கட்டிங் அடிக்கிறேன், காத்தால அந்த ஒரே பொண்ணுக்கே மெசேஜ் அனுப்பிச்சுருக்கேன் சார், இதெல்லாம் தொடர்ந்து 1 மாசம் செஞ்சா நீங்க என்ன ஆவீங்க? நாசமா போவீங்கன்னு மனசு சொல்லும். ஆனா இதை பண்ணே ஜோசிகர்ட்ட போறது, ஜோசிகர் சொல்லுவான், மா அவனுக்கு அடுத்த வருஷம் சூப்பரா வருவான். எப்படி வருவான்?
சூவா கூட வர மாட்டான். எங்க ஊர்ல சூக்கு நிறைய மீனிங் இருக்கு. சும்மாரு, சுகமாரு, அப்படித்தானே, வேற தப்பாட்டு. அப்ப நீ டெரரிஸ்ட். ஒரு சனினே வந்து சொன்னா பரவாயில்ல, ஹலோ சார் நான் ஜென்மசனி, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பயந்தா பரவாயில்ல. சார் நான் குரு நீச்சமா இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல. சார் இது குரு வந்தார் சார், இதுவாவே உன்னை பார்த்து உனக்கு சரியில்லை, உன்னை ஆட்டி படைக்க போகுது, உன்னை உருட்டி எடுக்க போகுது. எப்படிப்பட்ட ஞானிகள்லாம் வந்த ஒரு வேதாந்த மகரிஷி ஆகட்டும், இல்ல சச்சிதானந்த சரஸ்வதி ஆகட்டும். எங்க ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு சார், எல்லாருமே இங்க தான் இருப்பான். பொண்டாட்டிய சாவச்சவனும் இங்க தான் சாமியாரா இருப்பான், இன்னொருத்தன் பொண்டாட்டியோட வாழ்றவனு இங்க தான் சாமியாரா இருப்பான், வரவன் பொண்டாட்டியை பிரிச்சாலும் சாமியாரா இருப்பான். இதனால நான் சொல்லிக்கிறதையோ நான் சாமியார்லாம் இல்லையா, உலகத்திலேயே இங்க வந்தா மட்டும்தான் புருஷனும் பொண்டாட்டியும் உள்ள வந்து திரும்பியும் புருஷனும் பொண்டாட்டியாவே போக முடியும். அதனால இங்க வந்துரு. நான் இங்க யார் பேரையும் சொல்லல, ஆனா உனக்கா தெரியும். ஏன்னா குடும்பத்தை விட்டு வெளியே வர்றது ஆன்மீகம் சொல்ற எவனுக்கும் என்கிட்ட இடம் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. அப்படி ஒரு ஆன்மீகம் தேவையே கிடையாது. ஏன் நான் காரே வாங்கல, உனக்கு எதுக்குடா பெட்ரோல் பங்க், உனக்கு எதுக்கு பெட்ரோல் பங்க்? நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் சார். என்ன பண்றீங்க? அமைதியாவே இருக்கேன் சார். போடாங் என்ன சொல்லு, வீடு கிடையாது, வேலை கிடையாது. இப்ப இந்த சிரிப்பு எப்ப இல்லையோ உன்னை கேள்டா கண்ணு, இப்ப நான் ஏன் சிரிக்கல? உன்னை ஏமா உடனே தொட முடியாது. பிளீஸ், கிரகத்தை நம்பர் நீ. சார் 8ஆம் தேதியில பிறந்துட்டேன் சார், அதனால என் வாழ்க்கையே வீணா போச்சு. ஐயோ, 1ஆம் தேதியில பிறந்தா புடிங்கிருப்பியா நீ? என் டவுட் சொல்லு சொல்லு. செவ்வாய்க்கிழமையில பிறந்தனா எனக்கு பிசினஸ் செட் ஆகாது. என்னடா இதெல்லாம், ஏன்டா இப்படி அழிஞ்சு வர? நீ யார் தெரியுமா கண்ணு? யார் தெரியுமா? ஜீவன் சிவனானா. தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. தன்னை உணர்ந்தோருக்கு உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, எமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு.